ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறோம். நமக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே நல்ல டேஸ்டியான காரசாரமான பெப்பர் சிக்கன் வீட்லேயே ஒரு 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நல்ல டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ளேமை சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டு வாசனை வந்த உடனே எடுத்து இதை ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி சேர்த்துக்கிட்டோன்னா பெப்பர் சிக்கன் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் ஒரு காஷ்மீரி சில்லி, இது ஆப்ஷனல் தான். இது கூட ஒரு 7-8 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா இதெல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு கூட கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிட்டோன்னா அந்த ஃப்ளேவர் சிக்கனில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ரெடி. இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போது பெப்பர் சிக்கன் செஞ்சுக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப ப்ரௌன் கலரெல்லாம் சேஞ்ச் ஆக தேவையில்ல. இப்போ இது கூட நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன், போன்ஸ் இருக்கிற சிக்கன் தான் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சிக்கனை வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலேயே இந்த சிக்கன் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும், தண்ணிலாம் சேர்க்க வேணாம். இப்போ இந்த சிக்கன் வதங்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சிக்கன்லேருந்தே தண்ணி விடும், நம்ம எதுவும் தண்ணிலாம் சேர்க்க தேவையில்ல. ஒருவேளை ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இடையில எடுத்து கிண்டி விட்டு பாருங்கள். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல, இருந்தாலும் சிக்கன்லேருந்தே இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம வறுத்து அரைச்ச மிளகு சீரக பொடி சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் அந்த எண்ணெயிலேயே. அப்போ தான் அந்த சீரகம் சோம்பு அதோட லைட்டாக கொஞ்சம் பச்சை ஸ்மெல் இருக்கும். ஸோ அதெல்லாம் போகிறதுக்கு லிட் க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி தேவைப்படுச்சுன்னா தெளித்து வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பெப்பர் சிக்கன் ரோஸ்ட் ரெடி. லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். நீங்கள் கருவேப்பிலை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.